வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொகுதி வாரியாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் காலையில் அரக்கோணம் தொகுதி அந்த பொறுப்பாளர்களோடு அந்த ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்றிருந்த நிலையில் தொடர்ந்து தற்பொழுது தஞ்சாவூர் தொகுதி பொறுப்பாளர் நிர்வாகிகளோடு அந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா அரக்கோணம் நிர்வாகிகள் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, சீமான் நாம் தமிழர் கட்சியோடு வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து வரக்கூடிய தேர்தலில் கூட்டணியை பலமாக அமைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா 3 நாட்களாக இந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆய்வுக் கூட்டத்தின் போதும் முக்கியமான காரணமாக தேர்தலில் தோல்வியடைந்ததற்கான முக்கியமான காரணமாக நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்படுவது பார்த்தோம்னா கூட்டணி வலுவாக இல்லை என்ற ஒரு காரணத்தை தான் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் அரக்கோணம் தொகுதி அந்த நிர்வாகிகளோடு நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்திலும் கூட இதே போன்ற விஷயங்களை தான் அவர்கள் பேசியிருப்பதாக அந்த தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா சற்று நேரத்திற்கு முன்பு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவி அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட நிறைய விஷயங்களை தெரிவித்திருந்தார். கூட்டணி பலமாக இல்லை, அதனால்தான் தோல்வியுற்றோம். அதே போல வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் என்ற எந்த ஒரு முகமும் இல்லாததனாலும் தோல்விக்கு காரணம் என்று எடப்பாடியிடம் தங்கள் தரப்பினர் கூறியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில பார்த்தோம்னா வரக்கூடிய தேர்தலில் சீமான் முக்கியமா பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி பலமான கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை அந்த அரக்கோணம் தொகுதி அந்த நிர்வாகிகள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருப்பதாக நமக்கு அந்த தகவலாக கிடைத்திருக்கிறது. இதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பாக தலைமை முடிவெடுக்கும், அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒருங்கிணைந்து செயல்படுங்கள் என்ற ஒரு அறிவுரையையும் கூட அவர் வழங்கியிருப்பதாக அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.